ஒரு ரிலேஷன்ஷிப்ல முக்கியமான விஷயம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் தான் கம்யூனிகேஷன் பண்ண முடியும். எனக்கு வேணுங்கிற மாதிரி நீ இல்லை அப்படின்னா நீ சரியில்லை. ஸோ அப்படி வந்து இருக்கிறது எல்லாமே ரெட் ஃபிளாக். ரெட் ஃபிளாக்ன்றது வந்து பார்ட்னர் கிட்ட இருந்து மட்டும் வர ஒரு விஷயம் இல்லை, நம்ம கிட்டயுமே ஒரு சில ரெட் ஃபிளாக் இருக்கும். பார்ட்னர்ல ஒருத்தங்க வந்து ஏமாத்த போறாங்க, ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம முன்னக்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியுமா? அஃப்கோர்ஸ் லைஃப் கோல்ஸ் மேட்ச் ஆகல அப்படின்ட்டு வரும்போது தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் சீட்டிங். Financial freedom and financial settlement is equally important as love in relationship. இதுதான் நம்ம அரேஞ்ச் மேரேஜ்லயும் பார்க்குறோம், அப்போ லவ் மேரேஜ்லயும் இது பார்க்கறதுல there is nothing wrong. அந்த பார்ட்னர்ல யாராவது ஒருத்தங்க வந்து இன்னும் பொசசிவா இருக்காங்க அப்படிங்கிறப்போ அங்க வந்து அவங்க 2 பேருக்கு இடையில வந்து பிரச்சனை அங்க ஆரம்பிக்குது. அது ஏன்? நாள் அடைவுல வந்து வெறுப்பா மாறுது அப்படின்னா அது பொசசிவா மட்டுமே நிற்காது. டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வெல்னஸ் டேவில் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் சார்ந்து தான் பார்க்க போகிறோம். இதற்கு உளவியல் ரீதியாக என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கும் அது சார்ந்து தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இது சார்ந்து பேசுறதுக்கு நம்ம கூட சைக்காலஜிஸ்ட் ஆலன் கிருதா அவர்கள் நினைச்சிருக்காங்க. மேம்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். மேம், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிறப்போ வந்து பட்டாம்பூச்சி பறக்குது அப்படின்னலாம் சொல்லுவாங்க. பட் அது ஏன் அந்த ஒரு ஃபீலுங்கிறது லைஃப் லாங் வந்து எக்ஸிஸ்ட் ஆக மாட்டேங்குது? So when it comes to this butterfly feelings and all, it is all part of emotions. Like கோவம் வரும்போது எப்படி இம்பல்சிவா ரியாக்ட் பண்றோமோ அந்த மாதிரி when you see somebody, when you are attracted to somebody, நம்மளுக்கு வந்து அந்த ஃபீலிங் ஆஃப் பட்டாம்பூச்சி இஸ் நார்மல். நம்மளுக்கு ஒரு பிடிச்ச பையனோ இல்லை பிடிச்ச பொண்ணோ அவங்க திருப்பி நம்ம கிட்ட பேசுறாங்க, அப்ரோச் பண்றாங்க. ஸோ இதை வந்து பயாலஜிக்கலா நம்ம பேசணும் அப்படின்னா தேர் இஸ் அ பயோகெமிக்கல் சேஞ்சஸ் நம்ம எல்லார் உடம்புலையும் இருக்கும். இப்போ அதனால தான் வந்து இப்போ டோபமைன், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ வந்து டோபமைன் ரஷ் அதிகமாக இருக்கிறப்போ இப்போ யாரையாவது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை ஃபீலிங், நாரெஃபிரெஃப்ரின் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து சே வி கேன் கால் இட் அஸ் ஹாப்பி ஹார்மோன்ஸ். ஸோ இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து இப்போ நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களே நடக்கும்போது இந்த பயோகெமிக்கல் சேஞ்சஸ்லாம் நார்மல். ஸோ அதனால தான் இப்போ ஒரு கப்பலோ இல்லை ஒரு பையனோ பொண்ணோ பிடிச்சவங்க பேசுறாங்க அப்படின்றப்போ தே ஹாவ் தட் பட்டர்ஃப்ளை ஃபீலிங் விச் இஸ் இனிஷியல். பட் போக போக இது ஏன் இருக்க மாட்டேங்குது அப்படின்னா யூனோ இட் இஸ் ஒன்லி டு அ சர்டன் பீரியட் ஆஃப் டைம் யூ ஹாவ் தட் கேட்சி ஃபேஸ். அதுக்கப்புறமா யூனோ லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன், ஒர்க் இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ தட் ஆல் வில் டேக் அ அப்பர் ஹேண்ட். ஸோ அதனால தீஸ் ஃபீலிங்ஸ் ஆல் வில் ரெடியூஸ். அதுக்கப்புறமா இட் இஸ் ஆல் அபவுட் கமிட்மெண்ட்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி அண்ட் எஃபர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இனிஷியலி டு லைக் சம்படி நம்மளுக்கு இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் ஓகே. பட் த மெச்சூர்டான ஆட்கள் என்னன்னா வில் நாட் கெட் கேரிட் அவே பை தீஸ் பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸ். பட் யூனோ adolescence, young adult, it's an age factor. ஸோ அதில் வந்து ஓகே அந்த பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸ்லேயே தே வில் கெட் கேரிட் அவே. ஸோ that's the major factor of these butterfly feelings, why it doesn't last forever. ஸோ வந்து இப்போ ரிலேஷன்ஷிப்ல நிறைய பேர் சொல்றது கேட்கலாம்ல, பிரேக்கப் ஆகிறப்போ அவங்க வந்து ஏமாத்திட்டாங்க, அவங்ககிட்ட வந்து லைக் உண்மையா இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றது வந்து கேட்டிருக்கோம்ல. ஸோ வந்து ஒருத்தங்க ஏமாத்த போறாங்க, பார்ட்னர்ல ஒருத்தங்க வந்து ஏமாத்த போறாங்க, ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம முன்னக்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியுமா? அஃப்கோர்ஸ். பட் ஆனால் நம்ம சொல்றோம்ல, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நீடு வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து எனக்கு நல்ல ரிச்சான பொண்ணு தான் வேணும், இல்லை ரிச்சான பையன் தான் வேணும், இல்லை ஒரு சில பேருக்கு வந்து எனக்கு படிச்சிருந்தா போதும். ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ தட் த ரெட் ஃபிளாக், கிரீன் ஃபிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ ரெட் ஃபிளாக்ஸ் எல்லாம் வந்து இஃப் அ கை இஸ் பீங் ஓவர்லி கண்ட்ரோல்ட் அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கும்போது, இல்லை ரொம்ப ஓவர் பொசசிவ்னஸ், எனிதிங் ஆஃப் டூ மச் இஸ் நாட் குட். ஸோ அப்படிலாம் இட் வில் ஸ்டார்ட். பட் சீட்டிங்ன்ற ஆஸ்பெக்ட்ல வந்து பர்சனாலிட்டி சேஞ்சஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பட்டர்ஃப்ளை ஃபீலிங், இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்ல வந்து தே வில் ஃபால் ஃபார் இட். அதுக்கப்புறமா வாட் மேட்டர்ஸ் இஸ் அ கன்சிஸ்டன்சி. ஒத்து வருதா, எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிச்சிருக்கா, நம்மளோட என் பிளேலிஸ்ட் உங்க பிளேலிஸ்டோட வந்து மேட்ச் ஆகுதா, அந்த மாதிரிலாம் நம்ம பார்ப்போம்ல. லைக் என்னோட லைஃப் கோல்ஸும் உங்களோட லைஃப் கோல்ஸும் மேட்ச் ஆகுதா, இதெல்லாம் பார்த்து வர ரிலேஷன்ஷிப் வந்து
லாங் லாஸ்டிங் வந்து கொஞ்சம் இருக்கும். பட் இதெல்லாம் பார்க்காம அந்த பட்டர்ஃப்ளை ஃபீலிங்லயே அப்படியே நம்ம கேரி ஓவர் ஆகி என்னன்னே புரியாம லைஃப்னாலே என்னன்னு புரியாம ஃபர்ஸ்ட் இனிஷியலாவே when we just fall for it, then later when you realize life, இந்த பார்ட்னரோட நம்மளுக்கு வந்து தாட் மேட்ச் ஆகல, இந்த பார்ட்னரோட எனக்கு வந்து என்னோட ஐடியாலஜி ஆஃப் லைஃப் மேட்ச் ஆகல, லைஃப் கோல்ஸ் மேட்ச் ஆகல அப்படின்ட்டு வரும்போது there is a possibility of cheating. பிகாஸ் இப்போ இப்போ என்கிட்ட மரைட்டல் தெரப்பி அதெல்லாம் வரும்போது இப்போ தெரப்பி மரைட்டல்னாலே இட் இஸ் த கப்பிள். இட்ஸ் நாட் லைக் ஓ இவன் பொண்ணு மட்டும்தான் ப்ராப்ளம் இல்லை பையன் மட்டும்தான் ப்ராப்ளம், யூ வில் நாட் டேக் இட். ஸோ வரப்பவே நாங்கள் என்ன எடுப்போம் அப்படின்னா அசஸ்மெண்ட்லேயே வந்து பர்சனாலிட்டி சேஞ்சஸ்னு ஒன்று பார்ப்போம். இப்போ ஒரு சில கப்பிள் வந்து இப்போ ஒரு பையன் வந்து இண்டிபெண்டன்ட் பர்சனாலிட்டியாக இருக்கான், இப்போ பொண்ணு வந்து ரொம்ப டிபெண்டன்ட் பர்சனாலிட்டியாக இருந்தால் தட் இஸ் அன் இரிட்டேஷன், கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ ஒரு பொண்ணு வந்து ரொம்ப இண்டிபெண்டா இருக்கா, பையன் வந்து ரொம்ப டிபெண்டா இருக்கானா, அகைன் சி ரிலேஷன்ஷிப் இஸ் ஆல் அபவுட் யூனோ it is not over dependency, it is interdependency where I will also have my own, என்னோட இண்டிவிஜுவல் லைஃப் ஒன்று இருக்கு, உன்னோட இண்டிவிஜுவல் லைஃப் ஒன்று இருக்கு, இது ரெண்டு சேர்ந்து போகும்போது நம்மளோட கோல்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸை ஒன்னா பார்க்கலாம் அப்படின்றது தான் ரிலேஷன்ஷிப். பட் அது பார்க்காம இனிஷியலாவே என்ன ஐடியாலஜி ஆஃப் லைஃப்னே தெரியாம போறப்ப there is higher chances of people getting cheated. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களால வந்து இந்த வேரியேஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் வயசாகும். மெச்சூரிட்டி லெவல்னு ஒன்று இருக்கு, எமோஷனல். இப்போ எப்படி இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு எமோஷனல் மெச்சூரிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னால் என்னோட எமோஷன்ஸை ஹேண்டிலே பண்ண முடியல அப்படின்ற ஆட்கள் இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து இந்த கப்பிள்ல இன்னொருத்தவங்க வந்து ஐ கேன் ஹேண்டில் மை எமோஷன்ஸ். அப்போ இந்த எமோஷனே ஹேண்டிலே பண்ண முடியாத ஆட்கள் ஒரு பயங்கரமா எமோஷனை ஹேண்டில் பண்ற ஒரு ஆட்கள் கூட போகும்போது எப்படி இருக்கும், அவங்களுக்கு வந்து என்ன எப்போதுமே கிளிங்கியா இருக்கிற மாதிரியே இருக்காங்க, ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு, என்னோட லைஃப்பை என்னோட ஒர்க்கை பார்க்க முடியல, என்னோட அதர் திங்ஸை பார்க்க முடியல, இது ரொம்ப கிளிங்கியாவே போதேன்னு ஒரு இரிட்டேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி பர்சனாலிட்டி சேஞ்சஸ் எல்லாம் வரும்போது தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் சீட்டிங். ஸோ வந்து நீங்க நம்ம இது பேசுறப்போ வந்து சொன்னீங்கல்ல ரெட் ஃபிளாக்ஸ் பத்தி சொன்னீங்கல்ல, ஸோ நான் அதுதான் கேட்கணும்னு நினைக்கிறேன். யூஸ்வலா வந்து இப்போ அந்த ரெட் ஃபிளாக் கிரீன் ஃபிளாக் அப்படிங்கிறது வந்து அந்த டேம் வந்து நிறைய கேட்குறோம்ல. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல ரெட் ஃபிளாக்னா என்னத்தை சொல்லுவோம், கிரீன் ஃபிளாக்னா என்ன சொல்லுவோம்? ரெட் ஃபிளாக் இஸ் ஓவர் கண்ட்ரோலிங் பிஹேவியர் ஆர் லேக் ஆஃப் ரெஸ்பெக்ட், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும், டேக்கிங் ஃபார் கிராண்டட் வந்து இருக்கக்கூடாது, டிஸ்ஹானஸ்டி வந்து இருக்கக்கூடாது, அண்ட் சம்டைம்ஸ் வந்து ஓவர் யூஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் யூசேஜ் இருக்கும். இப்போ நவ் சோஷியல் ட்ரிங்கிங் அண்ட் எவ்ரி திங் ஹஸ் பிகம் நார்மல். பட் ஆனால் அதுவே கொஞ்சம் ஹையர் த லிமிட் போகும்போது பீப்புள் வில் நாட் ஹாவ் கண்ட்ரோல் ஆஃப் தெம். அண்ட் ஃபிசிக்கலி ஆர் வேர்பலி அப்யூஸ் பண்ணுறது, வேர்பலி ஆர் ஃபிசிக்கலி அப்யூஸ் பண்ணுறது. அண்ட் இப்போ நான் பொண்ணு, என்னோட தாட்டுக்கு வந்து என்னோட பார்ட்னர் அலைன் ஆகி வரலை அப்படின்னா எனக்கு இரிட்டேஷன் வந்து அவங்கள நான் வந்து கேஸ் லைட்டிங் பண்ணுறது அதெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, லைக் எனக்கு வேணுங்கிற மாதிரி நீ இல்லை அப்படின்னா நீ சரியில்லை. ஸோ அப்படி வந்து இருக்கிறது எல்லாமே ரெட் ஃபிளாக். இப்போ இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது நீ நல்லா இருக்க, உன்னோட தாட் ப்ராசஸ் என்னோட தாட் ப்ராசஸ் இட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஒரு பக்கம் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி, எனக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு என்ன வேணுமோ அப்படி நீ இல்லைன்னா நீ வந்து சரியா. ஸோ ரெட் ஃபிளாக்ன்றது வந்து பார்ட்னர் கிட்ட இருந்து மட்டும் வர ஒரு விஷயம் இல்லை, நம்ம கிட்டயுமே ஒரு சில ரெட் ஃபிளாக் இருக்கும். நம்மளே ரியலைஸ் பண்ண மாட்டோம் ஒரு சில விஷயம், என்ன வேணும் என்ன வேணான்ற டிஃப்ரென்ஸ் கூட நம்மளுக்கு வந்து sometimes தெரியாம போயிடும். So red flag is always not from the other end. It you might நம்மளுக்குள்ளேயும் ஒன்று இருக்கும், we have to identify those, and as life teaches us maturity வரும்போது நம்ம அதை மாத்திட்டு வரும்போது லேர்னிங் தான், லைஃப் இஸ் ஆல் அபவுட் லேர்னிங் தான் இல்லையா. ஸோ அந்த லேர்னிங் வரப்போ we should also understand. So red flag is not something பார்ட்னர் கிட்ட மட்டும் இவங்க கிட்ட இதெல்லாம் ரெட் ஃபிளாக் இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட என்னெல்லாம் ரெட் ஃபிளாக் இருக்கு, ஒரு 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 டூ இண்டிவிஜுவல் ஒன்னா சேர்ந்து வாழறதுக்கு அதை வெல்கம் பண்றதுக்கான கெப்பாசிட்டி என்கிட்டயும் இருக்கான்னு நம்மளும் செக் பண்ணிக்கணும். ஸோ ரெட் ஃபிளாக் இஸ் ஆர் கிரீன் ஃபிளாக் ரெண்டுமே இஸ் ஃப்ரம் போத் எண்ட். ஸோ கிரீன் ஃபிளாக் நீங்க எதுனா சொல்லுவாங்க? கிரீன் ஃபிளாக் இஸ் லைக் உட்காந்து கம்யூனிகேட் பண்றது. இப்போ மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளமே வந்து உட்காந்து கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க, லைக் பேச மாட்டாங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்களே அசம்ஷன் பண்ணிட்டு அவங்களே அதில் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகி போகிறது. ஸோ
ட்ரஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஹானஸ்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இப்போ எனக்கு வந்து இதுதான் என்னோட லைஃப் ஆம்பிஷன், இப்படிதான் எனக்கு இருக்கணும், இதை தான் நான் செய்யணும்னு ஒரு கிளாரிட்டி இருக்கிறது. அவங்களுக்கே ஒரு ஒரு கிளாரிட்டி இல்லாம எனக்கு என்ன வேணும்னே தெரியாம இருக்கிறவங்க கிட்ட வந்து நம்ம போய் மேபி அவங்களுக்கு இன்னும் டைம் எடுக்கும். ஸோ பீப்புள் ஹூ ஹாவ் அ பெட்டர் கிளாரிட்டி அபவுட் லைஃப், தனக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ அது அது இருக்கும்போதே ஹானஸ்டி, ட்ரஸ்ட்டு, டெடிகேஷன், கமிட்மெண்ட், கன்சிஸ்டன்சி. ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தா ஓகே, அந்த பொண்ணோ இல்லை ஒரு பையனோ ஓகே சொல்ற வரைக்கும் அந்த கன்சிஸ்டன்சி போட்டுட்டே இருக்கக்கூடாது. அதுக்கு அப்புறமாவும் அந்த ஒரு எஃபர்ட் இருக்கணும், அந்த கன்சிஸ்டன்சி அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கமிட்மெண்ட்டுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமிட்மெண்ட்டுக்கே வரமாட்டாங்க. பட் அந்த கமிட்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்துல there is lot of more efforts. If not, don't come for the commitment. It is like இப்போ நான் வந்து ஒரு காலேஜ் சேர்றேன், நான் டிகிரி முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் நான் சேரல இல்லையா? நான் நல்லா ஸ்கோர் பண்ணணும், என்னோட எஃபர்ட் போடணும், நான் வந்து கிரேட்ஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஆம்பிஷனோட நான் காலேஜ் சேர்றேன்றப்ப அந்த கமிட்மெண்ட் நீங்க கொடுப்பீங்க, அந்த கன்சிஸ்டண்டா அந்த 4 வருஷமோ 5 வருஷமோ கமிட்மெண்ட் கொடுப்பீங்கன்றனால தானே உள்ள போறீங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ லைக் தட். ஒன்லி இஃப் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் யோர் செல்ஃப், உங்களோட லைக் என்ன தப்பு சரி, அவங்களோட என்ன தப்பு சரி, அதுக்கான இப்போ ஒரு விஷயம் அடுத்தவங்க கிட்ட தப்புன்னா உடனே விட்டுட்டு போறதும் இஸ் நாட் அ குட் திங். ஸோ கிரீன் ஃபிளாக் இஸ் லைக் சிட்டிங் அண்ட் டாக்கிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த பர்சன். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த உட்கார்ந்து பேசி சார்ட் அவுட் பண்றதுக்கான கமிட்மெண்ட் எல்லாமே ஒரு கிரீன் ஃபிளாக்ன்ற ஒரு விஷயத்துல வந்து இருக்கணும். அண்ட் ஆல்சோ இப்போ நான் ஐ ஹவ் ஆல்சோ கான் டு வேரியஸ் டாக். அப்போ எல்லா யங்ஸ்டர்ஸும் கேட்கறது என்னன்னா, எல்லாரும் கேஷ் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ வுட் சே, இப்போ ஒரு அரேஞ்ச் மேரேஜ் வருது. அரேஞ்ச் மேரேஜ்ல என்னெல்லாம் நம்ம பார்ப்போம்? நல்லா படிச்சிருக்கானா, நல்ல குடும்பத்துல சேர்ந்த பொண்ணா, நம்ம ஃபேமிலிக்கு லீவ் த கேஸ்ட் ரிலிஜன் கான்செப்ட் ஆல் அசைட். பட் நான் இப்போ ஒரு கேரக்டர் வைஸ் பார்க்கும்போது நல்ல ஃபேமிலியா, நம்மளோட ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி அலைன் ஆகி வருவாங்களா, பையன் என்ன சம்பாதிக்கிறாரு இல்லை பொண்ணு என்ன சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத நம்ம அரேஞ்ச் மேரேஜ்ல பார்க்குறோம்ல. அப்போ ஒரு பொண்ணோ இல்லை ஒரு பையனோ வந்து கோல் ஓரியன்டா இருக்காங்க, ஃபினான்ஷியலி ஸ்டேபிளா இருக்காங்க. லவ் இஸ் லைக் ஒரு ஆரம்பத்துக்கு லவ் இஸ் ஃபைன். பட் அதை கன்சிஸ்டண்டா கொண்டுட்டு போறதுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அண்ட் ஃபினான்ஷியல் செட்டில்மெண்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ திங்கிங் ஆஃப் அ ஃபினான்ஷியல் திங் இன் அ ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் ராங். ஃபர்ஸ்ட் அந்த ஐடியா வந்து ஒரு பொண்ணும் பையனும் அந்த கன்ஃபியூஷன் அடலசன்ஸ்க்கு நிறைய இருக்கு. இப்போ மேபி வெல் செட்டில்டு ஃபேமிலியா இல்லாத ஒரு பையனா இருக்கலாம், இல்லாத ஒரு பொண்ணா இருக்கலாம். பட் ஆனால் நான் படிச்சிருக்கேன், எனக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகணும், எனக்கு இன்னும் வளர்ச்சி இருக்கணும், ஐ கேன் see myself in a better place in another 5 years with my education qualification. I can run, என்னால் ஒரு ஃபேமிலி ரன் பண்ண முடியும். நாளைக்கு குழந்தையோ ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுக்கான ஃபினான்ஷியல் செட்டில்மெண்ட்லாம் என்னால் கொடுக்க முடியும். அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கிற பொண்ணு, அதுக்கான கெப்பாசிட்டி இருக்க பையன், அந்த மாதிரி பார்க்கறது வந்து இஸ் வெல் அண்ட் குட். அதுல ஒரு தப்பும் கிடையாது. ஸோ financial freedom and financial settlement is equally important as love in relationship. So அதை பார்க்கறதுல தப்பு இல்லை. அதை தான் நம்ம அரேஞ்ச் மேரேஜ்லயும் பார்க்குறோம், அதுதான் ஒரு லவ் மேரேஜ்ல பார்க்கல தப்பு இல்லை. அதே மாதிரி பொண்ணுங்களுக்கு we always have biological clockன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா ஒரு 5 years down the line தான் கெரியர்ன்றது ஒரு பொண்ணுக்கு. ஸோ அப்போ வந்து யார் எடுத்து நடத்தணும்? த பார்ட்னர், த பையன் வந்து எடுத்து நடத்தணும். லைக் அந்த இப்போ எடுத்து நடத்துற அளவுக்கான கெப்பாசிட்டி அண்ட் ஃபினான்ஷியல் செட்டில்மெண்ட் எல்லாம் இருக்கா, அந்த அளவுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு பார்க்கறதுல தப்பு இல்லைல்ல. இதுதான் நம்ம அரேஞ்ச் மேரேஜ்லயும் பார்க்குறோம், அப்போ லவ் மேரேஜ்லயும் இது பார்க்கறதுல there is nothing wrong. ஸோ இந்த மாதிரி கிளாரிட்டியோட வர ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு லாங் லாஸ்டிங் இருக்கும். ஸோ இல்லை பொண்ணு வந்து ஃபினான்ஸ் பார்க்குறா, அது இல்லை பையன் ஃபினான்ஸ் பார்க்குறேன், nothing wrong because ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் தான். பயாலஜிக்கல் கிளாக்கை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ வந்து லைக் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறாங்க அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் வந்து லவ்ல இருக்காங்க அப்படிங்கிறப்போ வந்து பார்ட்னர்ஸ் 2 பேருக்குமே வந்து பொசசிவ்னஸ் அதிகமா இருக்கும். ஆனா அவங்க அந்த பீரியடை வந்து கண்டிப்பா என்ஜாய் தான் பண்ணுவாங்க.
பட் அது வந்து கமிட்டட் ஆயிட்டாங்க, ஒரு மேரேஜ் லைஃப்க்குள்ள போறாங்க அப்படிங்கிறப்போ, அந்த பார்ட்னர்ல யாராவது ஒருத்தங்க வந்து இன்னும் பொசசிவா இருக்காங்க அப்படிங்கிறப்போ, அங்க வந்து அவங்க 2 பேருக்கு இடையில வந்து பிரச்சனை அங்க ஆரம்பிக்குது. அது ஏன்? பொசசிவ்னஸ் வி ஆல் ஆர் வி ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே ஒரு சோஷியல் அனிமல்ஸ். ஸோ இந்த ஃப்ளக்சுவேட்டட் ஆஃப் எல்லா எமோஷன்ஸும் ஓவர்வெல்மிங் ஆறது, இல்ல கம்மியாறது இட்ஸ் நார்மல். பட் பொசசிவ்னஸ் இன் ரிலேஷன்ஷிப் ஒரு ஒரு குட் ஃபேக்டரா அப்படின்னா, ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல அந்த பட்டர்ஃப்ளை ஃபேஸ் வரைக்குமே வந்து, அந்த பையனோ இல்ல அந்த பொண்ணோ வந்து நம்ம பார்ட்னர் நம்ம கிட்ட கொஞ்சம் பொசசிவா இருக்காங்க. எனக்கு அது புடிச்சிருக்குன்னு இருக்கும். பட் ஆனா நான் சொல்றேன்ல, அந்த ஒரு ஒரு கொஞ்ச நாள் டியூரேஷன் போனதுக்கு அப்புறமா, லைஃப் என்னன்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு ஒரு வொர்க்கு அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது, அ அப்ப இப்ப வந்து பொசசிவ்னஸ் காலேஜ் டைம்ல அந்த மாதிரிலாம் இது பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். வேலைக்கு போயிருங்க. அங்க போய் நீ யார்கிட்ட பேசுற, என்னன்னு பேசுற அப்படின்னு பார்த்தா, அது பொசசிவ்னஸா இல்ல சந்தேகப்படுறதா? தேர் இஸ் அ மைன்யூட் டிஃபரன்ஸ். பொசசிவ்னஸ் வந்து கியூட்டா இருக்கிற வரைக்கும் ஓகே. காலேஜ்ல வந்து ஓகே கிண்டல் பண்ணுவாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம். ஓ! அப்படியா நான் அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும். எனிதிங் டூ அ லிமிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லவ்வுமே சொல்றேன். எதுவுமே டூ அ லிமிட் தான் இருக்கணும். அந்த ஒரு எமோஷனல் ஃபீலிங்ஸ் எல்லாமே ஷுட் ஹேவ் அ பேலன்ஸ். ஸோ இப்ப வந்து இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. கமிட்மெண்ட் வச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா லேட்டா நைட்டா வீட்டுக்கு வந்த அப்படின்னா, உன் வொர்க் கொலீக் கூட போய் வந்து லேட்டா வொர்க் நார்மலா இருக்கும்ல. அப்ப வந்து பொசசிவ் வந்து அது பொசசிவ்னஸா தெரியுதா? இல்ல ட்ரஸ்ட் இஷ்யூஸா வருதா? அந்த பொசசிவ்னஸே என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுதுன்னா, ட்ரஸ்ட் இஷ்யூவா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறப்ப தான் ப்ராப்ளம். அந்த பேலன்ஸ் ஆஃப் பொசசிவ்னஸ்லயே இருக்கும்போது, கொஞ்சம் கொஞ்சம் கியூட் எமோஷன்ஸ் ஓகே ஃபைன். பட் அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். ஏன் அந்த பொசசிவ்னஸ் நாளடைவுல வந்து வெறுப்பா மாறுது அப்படின்னா, அது பொசசிவா மட்டுமே நிக்காது. அது வந்து ட்ரஸ்ட் இஷ்யூவா மாறும். சந்தேகப்படுற மாதிரி மாறும். ஸோ அப்பதான் வந்து கிளாஷ் மாரி வர ஆரம்பிக்கிறது. ஸோ வந்து லைக் இப்போ கண்டிப்பா எல்லாருமே வந்து லைஃப்ல வந்து ஒரு லவ்வ வந்து கடந்து தான் வந்திருப்பாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல வந்து, அவங்க முன்னாடி ரிலேஷன்ஷிப்ல இருந்த ஒரு பார்ட்னர் கூட வந்து பேசுறது வந்து, அவங்க லைஃப்ப வந்து ரூயின் பண்ற அளவுக்கு போகுமா? ஆஃப் கோர்ஸ் ஆப்வியஸ்லி. இங்கிலீஷ்ல ஒரு கோட் சொல்லுவாங்க. டன் அண்ட் டஸ்டட். உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க ஏன் விட்டுட்டு வந்தீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ப. ஒரு பர்ப்பஸ் இல்லாம நீங்க விட்டுட்டு வந்திருக்க மாட்டீங்க. நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி தான். என்னோட ஐடியாலஜி ஆஃப் லைஃப்ல இல்ல. இல்ல சீட் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு ஃபேக்டர். இல்லன்னா நீங்க விட்டுட்டு வந்திருப்பீங்க. அப்படி விட்டுட்டு வந்துட்டு நீங்க நெக்ஸ்ட் சாப்டர் ஆஃப் லைஃப்ல நீங்க உள்ள போனதுக்கு அப்புறமா, நீங்க வந்து நீங்க பின்னாடி போய் உங்களோட புக்க திருப்பி படிச்சு பார்க்கறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்காது. நீ நீங்க அத க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உங்களுக்கு அது நல்லா தெரியும். ஏன் க்ளோஸ் பண்ணி வச்சோம்? ட்ரை பண்ணாம ஒரு மேக்ஸிமம் எஃபோர்ட் வரைக்கும் ட்ரை பண்ணி தான் யாரா இருந்தாலும் க்ளோஸ் பண்ணுவாங்க. அவ்ளோ சான்ஸஸ் எடுத்து க்ளோஸ் பண்ண ஒரு விஷயத்த, நீங்க பின்னாடி போய் திரும்பி பார்க்கும்போது, அது நெறைய அன்னெசசரி ப்ராப்ளம்ஸ் உங்களோட கரண்ட் லைஃப்ல ஒரு அன்னெசசரி ப்ராப்ளம்ஸ் நெறையா கொண்டுட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அந்த மாதிரி இருக்கும்போது மேபி இப்போ கரண்ட் பார்ட்னர் கிட்ட நீங்க ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. அது இல்லாம போறனாலே பி லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் சொன்னேன் இல்லையா? ஸோ அத வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? என்ன என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடைக்கல? அப்படின்றது ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல முக்கியமான விஷயம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப். யாஹ்! அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா தான் கம்யூனிகேஷன் பண்ண முடியும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா தான் இது எனக்கு உன்கிட்ட பிடிக்கல, பிடிக்குது, எனக்கு இது வேணும், இது வேண்டாம் அப்படின்னு ஒரு 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 சொல்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கும். இப்போ நீங்க இதெல்லாம் சொல்ல முடியாம போறனால தான், முன்னாடியே பரவாயில்லையா இருந்துச்சு போலயே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி பார்க்குறோம். பட் நோபடி ஷுட் டர்ன் பேக். அது வந்து ஒரு அன்னெசசரி ப்ராப்ளம் தான் கிரியேட் பண்ணும். இன்ஸ்டெட் இந்த கரண்ட்டா இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்து கம்யூனிகேட் பண்றேன். எனக்கு என்ன வேணும்? என்ன வேணாம்? அப்படின்றத கம்யூனிகேட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த பெர்சன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்றாங்களா அத? இல்லையா? அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். அப்ப சாட்டிஸ்ஃபை ஆனாங்கன்னா, இந்த கம்யூனிகேஷன்ற ஒரு விஷயத்த பண்ணாம, காம்ப்ளிகேட் பண்றதுக்கு பதிலா, கம்யூனிகேஷன்ற ஒரு விஷயத்த பண்ணிட்டு, உங்களுக்கு என்ன வேணுமோ ஒரு பார்ட்னரா பேசி நீங்க லைஃப்ப சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலான்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபைனலா ஒரு செக்மெண்ட் மாரி ஒண்ணு வச்சிருக்கேன். பிகாஸ் வந்து இப்போ ஜென்சி டேர்ம் நெறைய இருக்குல்ல ரிலேஷன்ஷிப் பத்தி. ஸோ அந்த டேர்ம்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு 5 டேர்ம்ஸ் வந்து வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு மட்டும் எனக்குமே தெரியல அது என்ன அர்த்தம் அப்டின்ட்டு. ஸோ அதுக்கு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பிரெட் கிரம்பிங் அப்டின்னு சொல்லுவாங்கல்ல. பிரெட் கிரம்பிங் அப்படின்னா, இப்போ
ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டே இருக்கிறது. பட் ஆனா கமிட்மெண்ட் குடுக்காம இருக்கிறது. பட் ஆன் டாக்கிங் டெர்ம்ஸ்லயே வச்சிருக்கிறது. பட் ஆனா கமிட்மெண்ட் குடுக்காம அந்த பெர்சன்ஸ் பொண்ணும் பையனும் பேசிட்டே இருக்காங்க. அது என்ன மாரி பேசுறாங்க? ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசுறாங்களா? இல்ல ரொமான்டிக்கா பேசுறாங்களா? இட் இஸ் அப் டூ த இண்டிவிஜுவல். பட் நோ கமிட்மெண்ட். பட் ஐ அம் ஆன் டாக்கிங் டெர்ம்ஸ் அப்படின்றது பிரெட் கிரம்பிங். ஸோ வந்து சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்னா சிச்சுவேஷன்ஷிப்னா எனக்கு வந்து என்னோட நாலேஜ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். மேபி ஐ எம் டாக்கிங் டு 2, 3 பீப்பிள் ஹூஸ் பொட்டன்ஷியல் பீப்பிள் ஃபார் மீ டு பி கமிட்டட். பட் ஆனா ஐ எம் டேக்கிங் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கிறேன். அவங்கள பத்தி நான் இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால இவங்க எல்லார் மேலயுமே இன்ட்ரெஸ்ட் எனக்கும் இருக்கு. அவங்களுக்கும் என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் ஆனா நான் வந்து ஐ எம் ஹோல்டிங் தோஸ் பெர்சன் அப்படின்றது தான் சிச்சுவேஷன்ஷிப்னு ஐ ஃபீல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பெஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பெஞ்சிங் அது பேர்ல இருக்கிற மாதிரியே பேக்கப் பிளான்னு நினைக்கிறேன். இட் வில் பி லைக் எனக்கு யாருமே பையன் யாரையும் ஃபைண்ட் பண்ணல, இல்ல பொண்ணு யாரையும் ஃபைண்ட் பண்ணல அப்படின்னா, பொட்டன்ஷியல் ஃப்ரெண்ட வந்து வை நாட் வி ட்ரை டு சார்ட் திங்ஸ் அவுட் அப்படின்ற மாதிரி இருக்கிறது. கோஸ்டிங் அப்படின்னா கோஸ்டிங்னா லைக் நல்லா பேசுறது ஒரு 4 நாள் 2 வாரம் நல்லா பேசுறது. அதுக்கப்புறமா அப்படியே டிஸப்பியர் ஆயிடுறது. ஸோ டிஸப்பியர் ஆயிட்டாங்க அப்படின்னா, மேபி இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு நம்மளே தெரிஞ்சுக்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் அத கம்யூனிகேட் அது அகைன் லேக் ஆஃப் கம்யூனிகேஷன். அத கம்யூனிகேட் பண்றது கஷ்டம் இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு அப்படியே கோஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா, இட் இஸ் ஈஸி ஃபார் எவ்ரிபடி. அதிலயே நம்ம தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு நம்மள பிடிக்கல அப்படின்ற மாதிரி. அண்ட் ஃபைனலா வந்து ஜூம்பிங் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குல்ல. ஸோ ஜாம்பிங் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா, லைக் இந்த பேசிட்டே இருக்காங்க. கோஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா திடீர்னு இன்னும் ஒரு 1 மந்த், 2 மந்த்ஸ் கழிச்சு திருப்பி ரீஅப்பியரன்ஸ் குடுக்கறது தான் ஜாம்பிங் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஐ திங்க் இந்த ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸுமே டிஃப்ரெண்டா இருக்கு. ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் மாதிரியே. ஸோ வந்து லைக் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு செக்மெண்ட்ல நெக்ஸ்ட் ஒரு வெல்னஸ் வேவ் ரிலேட்டடா, ஹெல்த் ரிலேட்டடா ஒரு கான்செப்ட்ல நம்ம மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை.